சாதாரணமா நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே இந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட பயம் வந்து பல மடங்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அவ்வளோதான், போச்சு, கர்ப்பப்பை இறக்கமா, இனிமேட்டு உனக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, உனக்கு ஒரு 20 வயசுல தான் நீ இருக்க, கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் ஒரு நார்மலாக உன்னால் ஒரு செக்ஷுவல் ஆக்ட்குள்ளார உன்னால் இருக்க முடியாது, ஒரு ஹெல்த்தியான செக்ஷுவல் ஆக்ட் இருக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். ப்ரோலாப்ஸ், வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம், வெஜினல் ட்ரைனஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேசிக்காகவே நம்மளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பயம் இருக்கிற டைமில் நம்ம இதை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்டேயோ இல்லை நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் சொன்னாங்கன்னா நம்மளோட பயம் பல மடங்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாருமே நம்மளுக்கு வந்து இந்த சின்ன விஷயம் ஒரு ப்ரோலாப்ஸ்க்கு வெஜினல் லாக்ஸிட்டிக்குன்னு கிடையாது. ஒரு சாதாரணமாக நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே இந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட பயம் வந்து பல மடங்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப யங் ஏஜ், ஒரு 25 to 27 ஏஜில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை இறக்கம். ஸோ இந்த கர்ப்பப்பை இறக்கத்தை வந்து நம்ம அவங்க பார்த்த உடனே, அது கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், போச்சு, கர்ப்பப்பை இறக்கமா, இனிமேட்டு உனக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, உனக்கு ஒரு 20 வயசில் தான் நீ இருக்க, கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் ஒரு நார்மலாக உன்னால் ஒரு செக்ஷுவல் ஆக்ட்குள்ளார உன்னால் இருக்க முடியாது, ஒரு ஹெல்த்தியான செக்ஷுவல் ஆக்ட் இருக்க முடியாது, உன் ஃபேமிலியே காலி, உன்னோட ஃபேமிலி இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு பயத்தில் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு மேலும் 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 இன்னுமே அவங்களோட மென்டலாக அவங்க ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரொலாப்ஸ்க்குமே கர்ப்பப்பை எடுக்கிறது தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொலாப்ஸ் இருக்குது, இல்லை வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அதோட எக்ஸ்பர்ட் கிட்ட போய் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. எந்த ஒரு டாக்டருமே 20 வயசில் 25 வயசில் நம்ம வந்து கர்ப்பப்பையை எடுக்க போகிறது கிடையாது அன்னெசரியாக. ஸோ அதனால் நீங்கள் அந்த பயத்தை நீங்கள் முதல்ல எடுத்துடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து தான் நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ கேட்கும் போது அவங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளார கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது கூட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலாக நீங்கள் டவுன் ஆகும்போது உங்களுடைய ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் 1, நீங்கள் வந்து அதுக்கான எக்ஸ்பர்ட் கிட்ட போய் நீங்கள் என்ன ப்ராப்ளமுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொலாப்ஸ்க்கு இப்போ கர்ப்பப்பை எடுக்காமையே நம்ம நிறைய சர்ஜரிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். லேட்டர் ஸ்டேஜ்லேயே, அதாவது 2nd டிகிரி 3rd டிகிரிலேயே. ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டயட் அண்ட் ஆல்சோ ஒரு குட் லைஃப் ஸ்டைல் வச்சே நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஏர்லியரான ஸ்டேஜ் 1st டிகிரி மாதிரி இருக்குன்னா நம்ம லேசர்ஸ், கீகல் எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாமல் சில க்ரீம்ஸ், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை வச்சே நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு, வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃபே காலி அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து முதல்ல அதுக்கான ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை எடுத்த உடனே நம்மளோட செக்ஷுவல் லைஃப் வந்து அப்படியே காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட செக்ஷுவல் டிசையர், லிபிடோ, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரீசன் வந்து ஓவரிஸ் தான். ஓவரிஸ்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட செக்ஷுவல் லைஃப்பை நல்லா வச்சுருக்கோம். ஸோ ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, அடினோமயோசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால நம்மளுக்கு கர்ப்பப்பை எடுத்திருந்தாலுமே நம்மளோட செக்ஷுவல் லைஃப் முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் கவலைப்பட தேவை கிடையாது. பட் ஒருவேளை ஓவரிஸ் எடுத்திருக்காங்க, நீங்கள் சர்ஜிக்கல் மெனோபாஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிசைர் கம்மியாக இருக்குது, இல்லை லிபிடோ கம்மியாக இருக்குது, உங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் வந்து அந்த மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, உங்களோட செக்ஷுவல் லைஃப் நல்லா ஹெல்த்தியாக இல்லை, ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, வெஜினல் ட்ரைனஸ் இருக்குன்னா அதுக்குமே இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஓ ஷாட்ஸ் இருக்குது, ஜி ஷாட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிஆர்பி மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ லேசர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எதுக்குங்க நீங்கள் பயப்படுறீங்க? ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்டயோ கேட்காதீங்க.
உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.